இந்த 25 ஆண்டு காலத்தில் முதன்னு ஒரு அவார்டு முத்தமிழறிஞர் கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஒரு அவார்டுன்னா இதுதாப்பா. ஆனால் இந்த அவார்டு யாருக்குன்னா இவனுக்கு தாப்பா. இதை பிடிப்பா நீ, இது இவனுக்கு தான். ஏன்னா இது இவனுடைய உழைப்பு, இவனுடைய நடிப்பு, இவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அதைத்தான் நான் செஞ்சேன். அந்த கதையை அப்போ கொரோனா டைம் நினைக்கிறேன், நான் தோட்டத்தில் சிவகங்கை தோட்டத்தில் இருக்கும்போது தான் தம்பியை கூப்பிட்டு கதை கேட்டேன். கதை கேட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கேட்ட உடனே தம்பி அப்படியே கிளம்பி போயிட்டு தம்மை போட்டுக்கிட்டே இருந்தான், அப்படியே சுற்றி சுற்றி. அதுக்கப்புறம் திருப்பி வந்தான். அது எப்படி நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இத்தனை வருஷமா நான் இத்தனை பேர்ட்ட சொன்ன யாருமே கேட்கலையா. சரி விடு, இதான் முறுக்கு வித்து சினிமா கற்றுக்கிட்ட அனுபவம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த கதையை கேட்கும் பொழுது நீ என்ன பண்ணுறியோ இதை அப்படியே நான் உள்வாங்கி பண்ணிடுறேன் தம்பி அப்படின்னு இதில் இன்னொரு கொடுமை, முதல்ல நடிக்கிறேன்னு கொண்டாந்து சொன்னாங்க, அப்புறம் நான் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வேற யாரோ என்னை விட நல்ல நடிகர்ன்ட்டாங்க. அவர் உண்மையிலே நல்ல நடிகர் தான், அதனால நம்ம அவர் மேலே கோபம்லாம் பட முடியாது. சரி அப்போ போயிடுச்சு. அப்போ என் பையன்கிட்ட என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன், நல்ல கேரக்டர் வந்துச்சு, இதில் எப்படியாவது நடிச்சு நல்ல நடிகன்னு பேர் வாங்கலான்னு பார்த்தா அதுவும் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் தம்பிகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், என்றைக்குமே ஒரு சினிமாவில் ஒரு கதாபாத்திரம் இவன் தான் நடிக்கணும்னு எழுதியிருந்தா அதை எவனாலே மாற்ற முடியாது.